ஒரு முறை தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த பொழுது இங்க அருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில ஒரு தேவாலய பிரச்சனை வந்தது. ஒரு தேவாலய பிரச்சனையை அங்க இருக்கிறதான நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து சொன்னாலும் இது கோயிலுக்கு சொந்தமான இடம், இதுல தேவாலயம் கட்டிவிட்டார் என்று. ஆனால் உடனடியாக மேலிடத்தில் தெரிவித்த பொழுது அவர் அழைத்து பேசினார்கள். ஏன் தமிழ்நாட்டுக்குள் ஒற்றுமையை நீங்கள் சீர்குலைக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் யார் பிரச்சனை செய்தார்களோ அதை உடனடியாக அந்த கேஸை வாபஸ் வாங்கிவிட்டு இன்றைக்கு சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மேலிடத்துல இருக்கக்கூடியவர் எந்த ஒரு தவறு செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் கிடையாது. அவர்கள் எல்லாருமே மக்களை சரிசமமாய் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இத்தனை மாநிலத்துல ஆள முடியாது. பாரத பிரதமர் மோடி அவருடைய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல திட்டங்கள் சாமானிய மனிதனையும் போய் சேருகிறது, படித்தவனையும் போய் சேருகிறது. அநேக மக்கள் இருக்க போய் தான் இன்றைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர மூன்றாவது முறையும் அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நல்ல ஆட்சி கொடுத்ததுனாலதான் ஆட்சி அமைத்தாரே தவிர இன்றைக்கு பல மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த மாநிலத்துல இன்றைக்கு பிஜேபி வந்தால் நன்றாய் இருக்கும் என்று சிறுபான்மை மக்களை விரும்புகிறார்கள்.